கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல முதல் பகுதி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல முதல் பகுதி. ஒருவர் நல்ல கிறிஸ்தவ பக்தியுடையவர். ஆயினும் அவர் தாம் கேட்ட எத்தனையோ நன்மைகள் தனக்கு கிடைக்கவில்லையே என்ற சிந்தனையை விட்டுவிட அவர் இயலாதவராயிருந்தார். தன்னுடைய வாழ்க்கை பாதையில் தடுக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பிய சில வேதனைக்கு எதுவான விஷயங்களை தேவன் தடுக்கவில்லையே என்ற சோர்வு அவருக்குள் இருந்தது. எனவே அவர் அதிகமாக ஜெபித்தும் விசேஷமாக ஒன்றும் சாதிக்கப்பட போவதில்லை என்ற எண்ணம் அவருக்கு அடிக்கடி ஏற்பட்டது. ஆயினும் அவருக்குள் நீ கர்த்தரால் விசேஷமானதொன்றை பெற்று அனுபவிக்கின்றாய் என்ற ஒரு உணர்வும் இருந்தது. தேவன் தனக்கு விசேஷமாக எதை தந்திருக்கிறார் என்று சிந்திக்க நாம் மறக்கக்கூடாது. தான் கேட்ட சில விஷயங்கள் கேட்டபடி கிடைக்காவிட்டாலும், தனக்கு அவசியமான ஒன்று தனக்குள் தேவனால் வைக்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்தார். மிக மிக வருத்தமான வாழ்க்கை சூழ்நிலைகளின் வழியாக நடக்க நேரிட்டாலும், தனக்குள் ஒரு விசேஷமான அமைதியும், நம்பிக்கை உணர்வும் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல தூண்டும் ஒரு விஷயம் தன்னிடத்தில் செயல்படுவதை கண்டு கொண்டார். தான் கடந்து வந்த பாதையில் சந்தித்தவைகளில் விரக்தி அடைந்து நின்று விடாமல் தொடர்ந்து செல்ல வைத்துக் கொண்டிருப்பது தேவன் அளித்த ஒரு விசேஷமானதோர் நம்பிக்கை உணர்வு என்று அவர் புரிந்து கொண்டார். யோசேப்பு கடந்து வந்த பாதையிலும், தாவீது கடந்து வந்த பாதையிலும், யாக்கோபு கடந்து வந்த பாதையிலும், சோதனைகளிலும், சோகமான நிகழ்வுகளும் பல பல வந்தன. ஆயிலும் அவர்கள் முன்னோக்கியே கொண்டு செல்லப்பட்டார்கள் தவிர, சூழ்நிலைகள் பின்னிட்டு போகத்தக்கதாக இருந்தாலும், தேவனுடைய கிருபை மௌனமாக வெளித்தோற்றமின்றியும் அது செயல்பட்டு கொண்டேதான் இருந்தது. இறுதியில் தேவ நோக்கம் நிறைவேறுதலின் பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. ஆம், தேவன் நமக்கு எதையும் செய்யவில்லை என நாம் சொல்லலாம். ஆயினும் நாம் அவரை உண்மையாக தேடியது உண்டென்றால், அவர் நமக்காக நமக்குள் ஏதோ ஒன்றை ஆதரவாக செய்திருக்கின்றார் என்பதே உண்மை. அதுதான் நம்மை இதுவரை நடத்தி வந்துள்ளது. பிரியமானவர்களே, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். அது எனக்கு நடக்கல. அப்படிங்கும்போது என் மனம் சோர்வடைகிறது. என்ன ஜெபித்து என்னத்த கண்டேன்? என்ன நடந்திருக்கு? கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இப்படி ஒரு கேள்வி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் ஒரு சொப்பனத்தை நிமித்தமாக பகைக்கப்பட்டும், அடிக்கப்பட்டும், குழியில் தள்ளப்பட்டும், எடுத்து அவன் மீதியான கையில இஸ்ரவேலர் கையில விற்கப்பட்டும், அங்கிருந்து போர்த்திபாருடைய அரண்மனையில அவன் பாதிக்கப்படாதபடி தன்னை நிதானித்து காத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடுகிறதும், சிறையில் அடைக்கப்படுகிறதும், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஒரு வாலிபத்தில ஒரு 17 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள வர்றதுக்குள்ள அவன் வாழ்க்கையில ஒரு வாலிபத்தில அவனுக்கு வந்த நெருக்கங்கள். நினைச்சிருந்தா போத்திபார் வீட்ல அவன் அழகா அந்த போத்திபார் மனைவியோட இசைந்திருந்தால் கதையே வேற. ஆனா அந்த நெருக்கத்துல தான் என்ன செய்தான்? ஓடுனான். தன்னுடைய பரிசுத்தத்துக்கு கேடு வருகிறது. தேவன் எனக்கு கொடுத்த சொப்பனத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு வருகிறது. அப்படின்னு தன்னை காத்துக் கொள்ளும்படியாக அவள் நெருங்கினாலும் இவன் விலகினான் என்றுதான் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய சுய புத்தியை சார்ந்து, சுய சித்தத்தை சார்ந்து அவன் சிக்கலாக விட்டு கடந்து போகும்போது,
அமலேக்கியர் வந்து அந்த இடத்தை சூறையாடி மனைவி மக்களை, மிருக ஜீவன்களை கொள்ளையாடி எடுத்துக்கொண்டு போய்விட்டதை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம அறிவோம். எல்லாரும் அவன் கூட இருந்த 400 பேரும் அவனை நெருக்குறாங்க. கல்லுக்கு எறிய போறாங்க. கொல்லதான் செய்யணும். தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30:6ல. தேவ சித்தத்தை செய்தாலும் நெருக்கங்கள் வரும். சுய சித்தத்தை செய்தாலும் நெருக்கம் வரும். சுய சித்தத்தில் வருகிற நெருக்கம் நமக்கு பாடம். தேவ சித்தத்தை செய்யும்போது தேவன் அதை கவனிக்கிறார். அதிலிருந்து மேல ஒருபடி கடந்து போகும். அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே நெருக்கமா இருக்கியா? ஆமா. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு அங்க நெருக்கம் உண்டாயிற்று. அதனால் நாங்கள் போய் யோர்தான் நதிக்கரையிலே போய் மரத்தை வெட்டி வருவோம், வீடுகளை கட்டுவோம் அப்படின்னாங்க. அது சுயம். தேவ மனுஷன் சொல்லாதபடி அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. தேவ மனுஷன் கூட இல்லைன்னா எங்கேயும் போகக்கூடாது. அப்படின்னா தேவன் இல்லைன்னா எங்கேயும் கூட போகக்கூடாது. தேவ சித்தம் நெருக்கத்துல இருக்க கர்த்தர் வைத்திருந்தா, நெருக்கத்துல இருந்தால் கர்த்தர் தான் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தரணும். அதனால நாங்க இந்த எல்லாரும் ஒருமித்து இருக்கக்கூடாத காரியம் நெருக்கமா இருக்கு. நாங்க போய் வீடு கட்டுவோம் அப்படின்னு போனதுனால, அதுல ஒருத்தன் ஒரு கோடாரிய மரத்தை வெட்டும்போது கோடாரி தண்ணீர்ல விழுந்துருது. அது இரவலாக வாங்கப்பட்டது. நெருக்கங்கள் வரும். சுயத்தினால வரும். ஐயோ! என் ஆண்டவனே அது இரவலாய் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி கதறான். அந்த கூட்டத்திலும் ஒருத்தன், என் ஆண்டவனே நீர் எங்களோட கூட வர வேண்டும் என்று சொல்லி எலிசாவை கூப்பிடுறான். எலிசா அங்க போனதுனால தான் அந்த கோடாரிய தண்ணீர்ல மிதக்க வச்சு அதை அவனுக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இது ஆவிக்குரிய சத்தியம். ஷார்ட்டா சொல்றேன். சுருக்கமா சொல்றேன். இந்த பூமியில நீங்க எது நிமித்தம் நெருக்கப்படுறீங்க? கடன் வாங்கி நெருக்கப்படலாம். இன்னும் சுயத்துக்கு நீங்க இடம் கொடுத்த அத்தனையிலும் நெருக்கப்பட்டிருந்தாலும், அதுல நீங்க தான் விடுவிக்கணும். தேவன் அதுல தலையிட முடியாது. தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு இரக்கம் காண்பித்தால், நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து, அதிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். யோசிப்பை போல நெருக்கம் வந்தா கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பார். நெருக்கமா இருக்கு. நெருக்குறான். கடன் கொடுத்தவன் கேட்க தான் வருவான். கடன்காரன் நெருக்குறான். சில பேர் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏன் வந்தது அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும். எல்லாரும் என்னை சேர்ந்து நெருக்குறாங்க அப்படின்னா அங்க தேவன் அனுமதிச்சாரா? இல்ல. அதனால பிரியமானவர்களே, ஏன் இந்த நெருக்கம்? அவனுடைய அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல. அப்ப அதுல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுல இருந்து மேல கடந்து போக ஒரு வழி இருக்குது. உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ளதான் இருக்கு. எத்தனை பேர் நெருக்கினாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், சொந்த பந்தங்கள் நம்மளை நெருக்கினாலும், வேலை செய்ற இடத்துல நெருக்கினாலும், வியாபாரத்துல சில நெருக்கங்கள் இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில நெருக்கம். அதுல அப்படியே நிக்கிறோமா? அதிலிருந்து கடந்து போக முடியாத கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குறதுனால, ஒவ்வொரு நாளும் அதையும் நம்ம கடந்து போகிறோம். கிறிஸ்தவ பக்தியுடையவர்களா இருக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறவரா இருக்கலாம், நல்ல தேவனை தேடுகிறவரா இருக்கலாம், நல்ல தேவன்களை கொடுக்கிறவரா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஆலய பணிவிடைகள்ல, ஆலயத்துல ஒரு காரியத்தை செய்யலாம். எதுவா இருந்தாலும், உங்களுடைய நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சில பேர் கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைகள நெருக்குவாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. கடைசியில இவங்க பார்த்த ஒரு மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்டுவான். வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணும். அப்படி பிள்ளைகள நெருக்கக்கூடாது. படி, படி, படி. பாவம் பிஞ்சு உள்ளம். என்னமோ இந்த கழுத பொதி மூட்டை சுமக்கிற மாரி சுமந்துட்டு போறதும் வரதுமே கஷ்டமா இருக்கு. அதை படி, படி, படிங்கிறது. நீங்கள் ஜெபித்தால் அது படிக்கும்.
அதற்கு இருக்கிற ஞானத்தில் நிச்சயம் படிக்கும். மனுஷன் இருக்கிறதும் உண்டு. தேவன் நெருக்கத்தை கொடுக்கிறதும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்தில 400 வருஷம் இருந்த நாட்கள்ல அடிமைத்தனம். ஆனா எப்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினாரோ, அங்க மோசேயும் ஆரோனையும் அனுப்பி வச்ச உடனே பார்வோன் இஸ்ரவேலின் ஜனங்கள நெருக்குறான், அடிக்கிறான், ஆளோட்டி மூலமா அடிக்கிறான். நீங்களே செங்கல் நின்னு அறுக்கணும். நீங்க சும்மா இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க. நீங்களே உங்களுடைய ஆகாரத்துக்குரிய காரியத்தை தேடிடுங்க. பயங்கரமான நெருக்கம். ஆனா கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் கொண்டு போன நோக்கத்தின் தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து வனாந்தரத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. நீங்க ஒடுங்கி போறதில்ல. தொடர்ந்து மறுபடியும் ஜெபிங்க. அந்த நெருக்கத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? செய்த தவறு என்ன? அத உணர முடியும். உணர்ந்து அதே இடத்துல நிற்பதில்லை. இன்னும் உண்ட மேல போவோம். இன்னும் கடந்து போகும். இப்படியாக ஆண்டுகள் கடந்து போகும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கண்ணீரின் காலங்கள் வரும்போதுதான் கண்ணீரை துடைக்கும் கர்த்தரை காண்கின்ற கண்கள் நமக்கு திறக்குது. கண்ணீரின் காலங்கள் வரும்போதுதான் கண்ணீரை துடைக்கும் கர்த்தரை காண்கின்ற கண்கள் நமக்கு திறக்கப்படுகிறது. அதனால கர்த்தர் தாமே எல்லா நெருக்கத்திலும் விடுதலை கொடுத்து ஆறுதல் படுத்தி தொடர்ந்து நடத்துவாராக. தாவீது சொல்றான், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படிங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.